பணி ஓய்வு பெற இருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் இனிய ரயில்வே தொழிலாளர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1988 அன்று இதே கனியம்பாடி ரயில் நிலையத்திலே பணியில் அது ஆண்டவருடைய வருதான். மேலும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் கடுமையான உழைப்பாளர்கள் ஏழுமலை அவர்கள் இந்த ஸ்டேஷனில் 1-2-3 முறை தான் வெளியே போயிருக்காரு. மற்றபடி இதே கனியம்பாடி ரயில் நிலையத்தில் தான் பணியாற்றிருக்கிறார். இந்த கனியம்பாடி ஸ்டேஷனாலே ஏழுமலை, மோகன சுந்தரம், ராஜா, பழனி இவங்க தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த ஊர்லேயே அவங்க பணிபுரிந்து பணிபுரிந்த காலத்திலே அவர் எங்களுக்கு இந்த இடம் புதியதாக இருக்கிற காரணத்தால் வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு இபிக்கு போகணும், எல்லா உதவிகளையும் அவர் செய்யக்கூடியவர். மேலும் எங்களுக்கு ஒரு வீட்டு மனையெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் இவங்க கூட பணிபுரிஞ்சு இங்கே அடுக்குமாறு வீட்டு மனையெல்லாம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் அவருக்கு குடும்ப வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல 2 பிள்ளைகள். ஆண்டவருடைய அருளால் அவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. ஒரு கடுமையான உழைப்பாளின்னு சொன்னது காரணமே 2010 மாதத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மின்தடை அதிகமாக இருந்த காலம் அது. அப்பொழுது விவசாயத்துக்கு நைட்டில் மட்டும்தான் விவசாயம் கரண்ட் இருக்கும், பகலில் இருக்காது. அப்போ இரவில் அங்கேயும் அவர் தண்ணி பாய்ச்சிட்டு இந்த பகலில் இங்கேயும் பணிபுரிந்து ரொம்ப பல சிரமங்கள் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இப்போ நல்லபடியாக இருக்கார். அவருக்கு ரொம்ப ஒன்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸாக சொல்ல விரும்புகிறேன். சில பேர் வாழ்க்கையில் எந்நேரமும் ஓட்டம் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த ஆட்கள் இவரும் ஒருத்தர். எந்நேரமும் ஏதாவது ஒரு வேலை சொல்லினா இருப்பார். இந்த வேலை சார், அந்த வேலை சார் லைனாக சொல்லிட்டு இருக்கார். அது எப்படி என்ன, ஒரு ட்ரெயினில் போயினே இருக்கோம், நம்ம பார்த்தா மலையை பார்ப்போம், அருவியை பார்ப்போம், கடை